رسول الله رسول الله رسول الله رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பிற்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு நாள் குறிய நிகழ்ச்சி நிரல் சம்பந்தமான தொடர்பயான் நிகழ்ச்சியின் 19வது அமர்விலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற அமர்விலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முழு நாள் நிகழ்ச்சி நிரலிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆழமான கருத்துக்கள், பாடங்கள், படிப்பினைகள் என்ற பல விடயங்களை நாம் உங்களுடன் பரிமாறிக்கொண்டோம். அந்த தொடரிலே இன்றும் சில முக்கியமான விடயங்களை நபியோருடைய ஒரு முழு நாளிலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான ஆழமான கருத்துக்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை நாம் இன்றும் தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே சென்ற பல வகுப்புகளிலும் நாம் பார்த்த விதத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் தெள்ளத் தெளிவானது. எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. அனைத்து விடயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவதானிக்கப்பட்டு எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் எதனையும் ஒளிவு மறைவாக செய்யவில்லை. அனைத்து விடயங்களிலும் ரசூலுல்லாஹ் அந்த டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படக்கூடிய வெளிப்படைத்தன்மையை நபி அவர்கள் கடைபிடித்துள்ளார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மிகவும் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி பேசுவது போன்று தற்காலத்தில் வாழக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையை கூட நம்மால் பேச முடியாது. ஏன்? பல்வேறு விதமான விடயங்கள் ரகசியத்திலே திரைமறைவுக்கு பின்னால் நடக்கின்றன. பலருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அது தலைவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. தெள்ளத் தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எங்களது பெற்றோருடைய வாழ்க்கையை விட இன்று ஒவ்வொரு முஸ்லிமும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. யாராவது ஒருவர் தனது பெற்றோருடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை போன்று பதிவதற்கு முயற்சி செய்தால் கூட முடியாமல் தான் இருக்கும். ஏன்? நபி அவர்களுடைய வாழ்க்கையை எல்லோரும் அவதானித்தார்கள், எல்லோரும் அவதானித்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் நபி அவர்களை உற்று நோக்கி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், ஏன், எதற்காக வேண்டி? அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் செய்வதிலே தான் நமது வெற்றி இருக்கிறது, அவர்களை பின்தொடர்வதிலே தான் நமது வெற்றி இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எவ்வாறு கழிக்கின்றார்கள் என்பதை மக்கள் அவதானித்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம் தான் இந்த நபி அவர்களுடைய நாளாந்த அன்றாட வாழ்க்கையை கூட நம்மால் மிக அழகாக தொகுத்து நிகழ்ச்சியாக முன்வைக்கக்கூடிய அளவுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டினுள் இருந்தாலும் கூட அந்த வீட்டினுள் என்ன நடைபெறுகின்றது என்பதை எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கையை வெட்ட வெளிச்சமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கவனிக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் இந்த தொழுகைக்கு நபி அவர்கள் வழங்கிய முக்கியத்துவம், நபி அவர்கள் இந்த தொழுகைக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை நாம் காண முடியும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், எனது கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது. சொல்வார்கள், அரிஹனா பிஹா யா பிலால், தொழுகையை கொண்டு எங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துங்கள் பிலாலே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ தொழுவது நபி அவர்களுக்கு ஒரு இன்பம். எனவே அன்பிற்குரிய சகோதரே, அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான ஒரு வழக்கம் தான் தொழுகை. இதனால் தான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான தொழுகையினுடைய ரக்காத்தினுடைய எண்ணிக்கையை நாம் எடுத்துக்கொண்டால் வளமையாக பேணுதலாக ரசூலுல்லாஹ் செய்து வரக்கூடிய தொழுகைகள்
40 ரக்காத்துகள் 17 ரக்காத்துகள் பருதான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள் 10 அல்லது 12, அதே போன்று இரவு நேர தொழுகை 11 ரக்காத்துகள். இப்படி 40 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹ் பேணுதலாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அது அல்லாத மேலதிகமான தொழுகைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுகை, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சிலருடைய வீட்டுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே தொழக்கூடிய சந்தர்ப்பம், மஸ்ஜிதுக்குள் வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது, இப்படி பல்வேறு விதமான ஏனைய எக்ஸ்ட்ரா, அதாவது தொடராக இல்லாமல் விட்டு தொழக்கூடிய தொழுகை மேலதிகமானது. ஆனால் வழமையாக ரசூலுல்லாஹ் 40 ரக்காத்துகள் தொழுது வந்திருக்கிறார்கள் என்பதாக இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கின்றோம்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய கதவை நாம் தட்ட வேண்டும். எந்த அளவுக்கு தட்டுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பதிலளிப்பான். 40 முறைகள் 40 ரக்காத்துகள் நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கதவை எத்தனையோ முறை நாம் தட்டுகின்றோம். ஒரு முறை திறக்காவிட்டால் 2வது முறை திறக்கப்படும், 3வது முறை இல்லாவிட்டால் 4வது முறை அல்லது 5வது முறை, இப்படி 40 முறைகள் ஒவ்வொரு நாளும் தட்டும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய கருணை பார்வை எங்கள் மீது விழாமல் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, பாவங்களே செய்யாத, பாவங்களில் ஈடுபடாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பிலே செலுத்தி இருக்கக்கூடிய கவனம், அவர்கள் அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அந்த பழக்கம், அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். ஏன் ஆச்சரியமானது? நிமிடத்துக்கு ஒரு முறை, ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை, ஒரு ஆளாந்தம் பல்வேறு தவறுகளிலே ஈடுபடக்கூடிய நாம் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவது மிகவும் குறைவு. ஆனால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இஸ்திக்ஃபாரிலே தான் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100க்கு மேல் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஒரு சபையில் இருந்தால் அமர்ந்ததிலிருந்து எழும்பும் வரைக்கும் 100க்கு மேல் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான நேரங்கள் அவர்களுடைய வாயில இஸ்திக்ஃபார் செய்த வண்ணம் தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய பழக்கம், ஒரு உண்மையான மூமினுடைய பண்பு அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? எவ்வளவுதான் அவன் நல்ல காரியங்களை செய்தாலும், நன்மைகளில் ஈடுபட்டு கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், எப்பொழுதும் தனது குறையை, தான் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே, அல்லாஹ்வுடைய உரிமையிலே பல்வேறு குறைகள் செய்திருக்கிறேன், நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், எனவே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் எனக்கு மிகவும் அவசியமான தேவை இருக்கிறது என்ற உணர்விலே தனது அந்த பணிவுத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராகத்தான் ஒரு மூமின் இருப்பார். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்கத்தான் வேண்டும், எனக்கு சுமணத்தை தரத்தான் வேண்டும், நான் ஒரு பெரிய நல்லடியார் வழி என்றெல்லாம் அவனுடைய எண்ணம் இருக்க மாட்டாது. மாற்றமாக எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே பணிவுத்தன்மையுடையவராக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்த ஒரு அடியாராகத்தான் ஒரு மூமி இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் விரைவாக செல்கிறார்கள் என்றால் ஆரம்ப நேரத்திலே தொழுகைகளை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறார்கள். இஷாவுடைய தொழுகையை தவிர ஏனைய தொழுகைகளை ரசூலுல்லாஹ் ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தொழுகையை நாம் அதற்குரிய உரிய நேரங்களில், ஆரம்ப நேரங்களில் தொழுவதுதான் மிகச்சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்களை நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் தொழுகைகளுக்கு பின்னால் தான் நபி அவர்களுடைய உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஃபஜ்ருக்கும் முஹருக்கும் பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய உரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஏன்? மக்கள் அந்த நேரத்திலே தான் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆனால் இந்த காலத்திலே ஃபஜ்ருக்கு பின்னால் எல்லோரும் தூக்க மூஞ்சோடு தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு வேறு விஷயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தை தெரிவு செய்து தமது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் அசருக்கு பின்னால் இஷாவுக்கு பின்னால் மிக குறைவாக காணப்படும். ஏன் அந்த நேரத்தில் மக்கள் மிகவும் பிஸியாக இருப்பார்கள், பல்வேறு அலுவல்களுடன் இருப்பார்கள். அதே போல் மக்ரிபுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரை நிகழ்த்தியதாக பெரும்பாலும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஏன் மக்கள் உடைய இரவு நேர உணவு பிரதான உணவு, மக்களுடைய பிரதான உணவினுடைய நேரம்தான் மக்ரிபுக்கு பின்னால் உள்ள நேரம். எனவே அதனை முதலாவது ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். அதிலே நீண்ட சூறாக்களை ரசூலுல்லாஹ் ஓதுவது வளமை இல்லை. அதே போல் அதற்கு பின்னால் இந்த விதமான உரை நிகழ்த்துவதும் ரசூலுல்லாஹ்வுடைய வளமை இல்லை. ஏன் மக்களுடைய அந்த சூழலை, மக்களுடைய தேவையை ரசூலுல்லாஹ் புரிந்து நடந்து கொண்டார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் கவனிக்க முடியுமான முக்கியமான விடயம்தான் கணவன் மனைவியுடைய நெருக்கமான தொடர்பு. கணவன் மனைவி தொடர்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணினார்கள். மனைவிமாருடைய உணர்வுகளை புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிறைவேற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வேலைகளை வீட்டிலே தானாகவே ரசூலுல்லாஹ் செய்து கொள்வார்கள். வீட்டு வேலைகளை செய்வார்கள். தமது மனைவிமாருடன் ஆறுதலாக அமர்ந்து உரையாடலில் ஈடுபடுவார்கள். பகல் நேரங்களில் ரசூலுல்லாஹ் அவர்களை சென்று சந்திப்பார்கள். இப்படி பல்வேறு விதமான கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வுடன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன, ஆனால் அந்த பிரச்சனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமூகமாக அதனை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நாம் ஏற்கனவே சொன்னோம், ரசூலுல்லாஹ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து மதித்து அவர்களுடைய செயற்பாடுகளை அமைத்தார்கள் என்பதாக சொன்னோம். அதிலே முக்கியமான ஒரு விடயம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டில் கூட என்ன செய்வார்கள், மக்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வார்கள். எப்படி நாம் சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுவித்தால் மிகவும் சுருக்கமாக தொழுவிப்பார்கள். ஆனால் தனிமையிலே இரவு நேர தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் கால்கள் வீங்கும் வரைக்கும் வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர், இதுதான் ஒரு உண்மையான ஒரு தலைவனுடைய பண்பாக இருக்கும். சிரமங்களை தான் அனுபவிப்பான், மக்களுக்கு சலுகைகளை வழங்கக்கூடியவராக இருப்பார். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் சில வேளை நீண்ட நேரம் தொழுவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் முன் வருவார்கள். ஆனால் தொழுகையை ஆரம்பித்தவுடன் ஒரு கைக்குழந்தை அழுவும் சத்தம் கேட்டால் அந்த பிள்ளையினுடைய அழுகையின் காரணமாக அந்த தாய் பதட்டப்பட்டு விடுவாரே என்பதற்காக வேண்டிய அந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக முடித்துக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வணக்க வழிபாடுகளில் மிகவும் ஆழமான நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட வணக்க வழிபாடுகள் இரவு நேர வணக்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ரகசியமாக யாரும் பார்க்காத நேரத்திலே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆழமாக உள்ளத்தை உள ஓர்மையுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இறுதி வகுப்பிலே இன்னும் சில முக்கியமான விடயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.